போ ஐங்கரநேசன் அவர்கள், போ ஐங்கரநேசன் பொடுத்துறை அவர்கள் இப்பொழுது காற்றலையில் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் அண்ணா. வணக்கம். 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 எனவே உங்களுடைய பணிகள் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு நிறைவே அறிந்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக எங்களுடைய தாயகத்தில் பல்வேறு பணிகளை செய்து வருகின்றீர்கள். பல அடையாளப்படுத்தல்களை எங்களுடைய இயற்கை வளமூட்டலூடாக தேசிய அடையாளங்களை பேணி வருகின்ற செயற்பாடுகளாகட்டும், அது பசுமை புரட்சியை செய்வதற்கான ஊக்க சக்தியாக இருந்து வருகின்றீர்கள். இப்பொழுது இந்த அதாவது இயற்கை அரசியல் கூட ஒரு அரசியல் தான், இனத்துக்கான தேசிய அரசியல் தான் என்பதை உறுதியாக பின்பற்றுகின்ற நீங்கள் தமிழினத்துக்கான சரியான தேசிய அரசியல் நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்ற உறுதியோடு இப்பொழுது ஒரு இணைவு ஏற்படுத்தி இருக்கின்றீர்கள். இந்த கூட்டிணைவு பற்றிய கருத்துக்களோடு முதலில் அதற்கு முன்பாக உங்களை பற்றிய அறிமுகத்தையும் எங்களுடைய உறவுகளுக்கு தந்த வண்ணம் இந்த கூட்டிணைவு நீங்கள் எடுத்திருக்கின்ற முடிவு, இது சமகாலத்தின் தேவை எவ்வாறாக இருக்கின்றது என்ற விடயங்களை எடுத்து வாருங்கள். நான் பொன்னுத்துறை ஐங்கரநேசன், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கின்றேன். தமிழ் தேசிய பசுமை இயக்கம் தமிழ் தேசிய அரசியல்ல சூழலியம் என்கின்ற ஒரு கோட்பாட்டை உள்வாங்கி பரிணாமித்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் செயற்பாட்டு இயக்கம். சூழலியல் நாங்கள் ஒரு பாடமாகத்தான் எல்லோரும் படித்திருக்கின்றோம். ஆனா சூழலியல் என்கிறது வேறு, சூழலியம் என்கிறது வேறு. சூழலியம் என்விரான்மெண்டலிசம் இது ஒரு கோட்பாடு. எப்படி கம்யூனிசம் சோசியலிசம் ஒரு சித்தாந்தமாக இருக்கின்றதோ, கோட்பாடாக இருக்கின்றதோ, அதே மாதிரி சூழலியமும் ஒரு கோட்பாடு என்கின்றது எங்களுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. தமிழ் மக்கள் தங்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்தில் தாயகம் அல்லது நிலமீட்பு என்று சொல்லுகின்ற அந்த சொல்லாடல் என்கின்றது சுற்றுச்சூழல் குறித்ததுதான். ஆகவேதான் நாங்கள் தேசியத்தில இருந்து பிரிக்க முடியாத ஒரு கூறாக இந்த சூழலியம் என்கின்ற ஒரு கோட்பாட்டை நாங்கள் உள்வாங்கி உறுதியாக பயணித்து வருகின்றோம். தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தை பொறுத்தவரையில் இதனை நாங்கள் ஒரு அரசியல் செயற்பாட்டு இயக்கமாக வளர்த்தெடுத்து வந்திருக்கின்ற பொழுதும் கூட வெறுமனே தேர்தல் காலங்களிலோ அல்லது அரசியல் மேடைகளிலோ நாங்கள் தேசியத்தை உச்சரித்து விட்டு போபவர்களாக இருக்க விரும்பவில்லை. தேசியம் என்கின்றது எங்களுடைய மக்களுடைய ஆன்மா. ஆகவே அந்த மக்கள் சகல துறைகளிலும் சகல நிலைகளிலும் மேம்பாடான ஒரு வாழ்க்கையை கொண்டிருக்க வேண்டும் என்கிறது எங்களுடைய கருத்து. அந்த வகையில் அவர்களை வழிபடுத்தக்கூடிய அரசியலுக்கு அப்பால் அவர்களை வழிபடுத்தப்படக்கூடிய பல்வேறு வகையான செயற்திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். நாங்கள் மிக பிரதானமானது எங்களுடைய மாணவர்களை சூழல் கல்வியை புகட்டுவதன் மூலம் சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களை சூழல் பாதுகாப்பில் பங்கு பற்றினர்களாக்குகின்ற நோக்கோடு நாங்கள் ஆண்டுதோறும் அகில இலங்கை ரீதியாக, அது வெறுமனே தமிழ் மாணவர்களை மாத்திரம் மையப்படுத்தவில்லை, அகில இலங்கை ரீதியாக நாங்கள் சூழல் பொது அறிவு பரீட்சை ஒன்றை இணையதளத்துக்கூடாக ஆன்லைன் பரீட்சையாக நடாத்தி வருகின்றோம். பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் அதில் பங்கு பெற்றுவார்கள். நாங்கள் அதில் என்னுடைய ஆசான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய அதிபராக இருந்தவர் காசி குகதாசன் அவர்களுடைய ஞாபகார்த்தமாகத்தான் நாங்கள் அந்த முதல் பரிசு பெறுகின்ற மாணவர்களுக்கு 1 பவுன், அதாவது 1 சவரன்ல நாங்கள் தங்கப்பதக்கம் வழங்கி வருகின்றோம். வெகு விரைவில் அதற்கான எங்களுடைய இந்த பரிசளிப்பு விழா, அதாவது பசுமை அமைதி விருதுகள் விழா கூட நடைபெறுகின்றது. மற்றது உணவு உற்பத்தியில் தற்சார்பை நாங்கள் அதிகரிக்க வேண்டும் என்கின்றதற்காக வீட்டு தோட்டங்களை ஊக்குவித்து வருகின்றோம். அதே போன்று நெருக்கடியான காலங்களில் உலருணவு பொதிகளை நாங்கள் வழங்குகின்ற ஒரு செயற்திட்டத்தை மேற்கொண்டு வருகின்றோம். வறுமை கோட்டுகளில் இருக்கக்கூடிய மக்களினுடைய கல்வி வளர்ச்சிக்காக மாதாந்தம் நாங்கள் அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கி வருகின்றோம். உண்மையில் அதனை பட்டியல்படுத்துகின்றது நீண்டு செல்லும். அனைவே எல்லாம் தனி மனிதர்களாக எங்களால் முடியாத ஒன்று. நான் என்னுடைய வாழ்வின் அதிர்ஷ்டமாக கருதுவது நான் ஆசிரிய பணியை மேற்கொண்டதைத்தான். அந்த ஆசிரிய பணி கூடாக எனக்கு கிடைத்த எண்ணற்ற மாணவர்கள் இன்றைக்கு உலகம் பூராவும் பறந்து வாழ்கின்றார்கள். அந்த மாணவர்களினுடைய பங்களிப்பால் தான் இன்றைக்கு பசுமை இயக்கம் கம்பீரமாக தனது சமூக செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றது.
அடுத்ததாக நீங்கள் கேட்கின்ற இந்த அரிசி கேளுங்கள். இல்லை, அதுதான் நீங்கள் அதாவது அது தெங்கு பொருளாதார தற்சார்பு பொருளாதாரமாக இருக்கட்டும், தெங்கு பொருளாதார ஏற்பட்ட சரிவுகள் பொழுது அதனுடைய கருத்துக்களாகட்டும், கருத்தியலாகவும் மற்றும் அந்த ஆணையிரவு உப்பு விடயத்தில் ரஜலுடு கொண்டு வரப்பட்ட பொழுது, அது சிங்கள பேரிடப்பட்டு கொண்டு வரப்பட்ட பொழுது அதற்கான வலிமையான அறிக்கைகள் வெளிப்படுத்தியிருந்தீர்கள். உப்பற்ற இடமல்ல, உப்புசப்பற்ற இடமல்ல என்று சொல்லியிருந்தீர்கள் ஆணையரவை பற்றி சொல்லும் பொழுது. அந்த உரைகளில் எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம் உங்களுக்குள் கனன்று கொண்டிருக்கின்ற ஒரு எழுச்சி, இன உணர்வு. இதன் அடிப்படையில் தான் உங்களுடைய அண்மை கால இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உடனான அந்த கூட்டணிவை நாங்கள் பார்க்கலாமா? நிச்சயமாக எங்களை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய அரசியல் முள்ளிவாய்க்கால் யுத்தம் முடிந்ததற்கு பிறகு பல்வேறு வகையான நெருக்கடிகளை சந்தித்து வந்திருக்கின்றது. ஆனால் நாங்கள் இப்பொழுது அதாவது இப்பொழுது நாங்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய நெருக்கடி அல்லது சவால் மிக மோசமானது. உண்மையில் ஒரு தேசிய விடுதலை போராட்டம் என்கின்றது இந்த நாளில் முடியும் அல்லது இத்தனையாவது வருடம் முடியும் என்று சொல்லி திகதியிட்டு நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒரு போராட்டம் அல்ல. ஒரு தொடர் அஞ்சலோட்டம் போன்றது. அதாவது ஆயுத போராட்டம் ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு நடந்து ஜனநாயக ரீதியான போராட்டம் தொடர வேண்டும் என்கின்றதனுடைய ஒரு உள்ளுணர்வின் அடிப்படையில் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் வரைக்கும் வெற்றிகரமாக தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தை ஓடிக்கொண்டு வந்து அந்த அஞ்சல் ஓட்டத்தில் அந்த கோல் தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் கைமாறியது. ஆனால் அவர்கள் அதனை கைதவர விட்டு விட்டார்கள். தமிழ் தேசிய விடுதலை போராட்டம் முள்ளிவாய்க்காலுடன் அதை நாங்கள் தொடர்ந்து கொண்டு செல்வதற்கான நியாயப்பாடுகளும் இன்னும் வலுவாக சர்வதேச ரீதியான ஆதரவை திரட்டுவதற்குரிய காரணிகளில் இருந்தும் நாங்கள் அதனை செய்வதற்கு தவறு இருந்தோம். அரசாங்கத்துக்கு நிகராக விடுதலை புலிகளும் தவறளித்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய அரசியல் தலைவர்கள் பூத கண்ணாடி கொண்டு புலிகளின் அமைப்பில் இருக்கக்கூடிய குற்றங்குறைகளை தேடி கண்டுபிடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே இது மிக மோசமா சர்வதேச நாடுகளில் அல்லது ஐக்கிய நாடுகள் சபையில் மனித உரிமை ஆணைக்குழுவின் முன்னால் அரசாங்கத்தை பிணையெடுத்து இந்த கால நீரோட்டத்தை காலத்தை நீடித்து தமிழ் தேசியத்தை கரைக்கின்ற நிகழ்ச்சியைத்தான் முன்னெடுத்து வந்தார்கள். நாங்கள் தவறிழைத்து விட்டோம் எங்கு என்று சொன்னால் முள்ளிவாய்க்கால் யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் இந்த தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் எவ்வாறு முன்னெடுக்க வேண்டும் என்கிறதில் நாங்கள் எங்களுடைய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் குறிப்பாக கூட்டமைப்புக்கு தான் அந்த அங்கீகாரம் மக்களினால் வழங்கப்பட்டிருந்தது. அவர்கள் அதனை சரியாக செய்யவில்லை என்கிறது என்னுடைய கருத்து. உண்மையில் நாங்கள் 95ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தை விட்டு இடம்பெயர்ந்தோம். பெருமளவிலானவர்கள் வன்னிக்கு செல்லாமல் ஏதோ ஒரு வகையில் திரும்பி யாழ்ப்பாணத்துக்குள்ளே வந்து விட்டார்கள். வன்னியில் இருந்த சனம்தான் வதைப்பட்டது. முள்ளிவாய்க்கால் யுத்தத்தின் பொழுதும் அதிகம் வதைப்பட்டது அங்கே இருந்த சனங்கள் தான். இங்கே குடாநாட்டில் தங்கி இருந்தவர்களுக்கு அது ஒரு செய்தி. அந்த குண்டுவீச்சினுடைய சேதாரங்களையோ வலியையோ துன்பங்களையோ துயரங்களையோ அனுபவிக்காதவர்கள். ஆகவே எங்களுக்கு அதாவது இன்றைய சூழ்நிலையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு வன்னி யுத்தம் என்கின்றது ஒரு செய்தியாகத்தான் இருக்கின்றது. அதனால் தான் இந்த யுத்தத்தின் பொழுது பிறந்த குழந்தைகள் அந்த யுத்த காலத்தில் 2-3 வருடங்கள் முந்தியோ பிந்தியோ பிறந்தவர்கள் தான் இன்றைக்கு வாக்காளர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுக்கு போராட்டத்தினுடைய திசையை அதன் அவசியத்தை நாங்கள் எடுத்து எம்புவதற்கு தவறிவிட்டோம். இன்றைக்கு அவர்கள்தான் வேறு கட்சிகளுக்கு குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சிக்கு என்று ஒரு காலத்தில் வாக்களித்த நிலை மாறி இன்று அவர்கள் அனுரகுமார திசநாயக பின்னால் தேசிய மக்கள் சக்திக்கு பின்னால் திரளுவதற்கான ஒரு கள சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. நாங்கள் அவர்களை குறை சொல்லுவதில் எந்த பிரயோசனமும் இல்லை. காரணம் அவர்களுக்கு தெரியாது. நாங்கள் பத்திரிகைகள் பார்த்து வளர்ந்த தலைமுறை. இன்றைய தலைமுறை அவர்கள் கைத்தொலைபேசிகளுக்கூடாக அல்லது சமூக வலைத்தளங்களுக்கூடாகத்தான் அவர்கள் செய்திகளை பார்க்கின்றார்கள். அங்கே கட்டமைக்கப்படுகின்றது, சிலரை பற்றிய பிம்பங்கள் கட்டமைக்கப்படுகின்றது. அது சரியோ பிழையோ தொடர்ச்சியாக ஒரு முகங்கள் காட்டப்படுகின்ற பொழுது அவர்கள் அதனை நம்புகின்றார்கள். தென்னிலங்கையில் அரசாங்கத்திற்கான தேவை இருந்தது. அங்கே அவர்களுடைய பாரம்பரிய சிங்கள கட்சிகளினுடைய தலைவர்கள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்ததன் காரணமாகத்தான் அங்கே அனுர் அரசாங்கம் வெல்லக்கூடியதாக இருந்தது. ஆனால் அதே எங்களுடைய இளைய தலைமுறையினர் சிலர் இங்கே பொருத்தி பார்க்கின்றார்கள். நிச்சயமாக ரெண்டும் வேறுவாறானது. அனுரகுமார திசநாயக்காவை பொறுத்தவரையில் அல்லது அவர்கள் ஜேவிபியா இருந்த காலப்பகுதியில்
அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகத்தான் போராடினார்கள். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு இன விடுதலைக்காக போராடிய ஒரு அமைப்பு. ஆகவே வெறுமனே ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றுவதற்காக மாத்திரம் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த ஜேவிபி இன்று அங்கே தென்னிலங்கையில் ஆட்சியை கைப்பற்றி கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பகுதிகளிலும் கணிசமான வாக்குகளை பெற்று இன்று நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலும் யாழ்ப்பாணத்தில் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய நிலைக்கும் அல்லது வடக்கு கிழக்கில் அதிக எண்ணிக்கையில் அவர்கள் காலூன்றுவதற்கான வாய்ப்பும் உருவாகி இருக்கின்றது. ஆகவே அந்த நிலை மீண்டும் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வந்துவிடக் கூடாது என்கின்றதில் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டிய கடப்பாடங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் தான் நாங்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய சின்னத்தில் போட்டியிடுகின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை ஆதரிப்பது என்கின்ற முடிவுக்கு வந்தோம். இது நாங்கள் ஒரு நாளில் 2 நாளில் எடுத்த முடிவு அல்ல. பல தடவைகள் எங்களுடைய பசுமை இயக்கத்தினுடைய உயர்மட்டங்கள், அதற்கு அப்பால் பொதுமக்களுடைய அபிப்பிராயங்கள் இவற்றையெல்லாம் திரட்டித்தான் நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தெரிவு செய்தோம். நீங்கள் நிச்சயமாக கேட்கலாம், தேர்தலுக்கானதா அல்லது தேர்தல் கடந்தும் இந்த தேசிய பயணத்தில் இல்ல, இது தேர்தலுக்கான கூட்டு அல்ல. இது நிச்சயமாக தேர்தலுக்கு அப்பால் இன விடுதலையை நோக்கியதானதாகத்தான் இருக்க முடியும். நான் இந்த இடத்தில் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால், தன்னெழுச்சியாக உங்களுடைய நேயர்களிடம் இந்த கேள்வி எழலாம், எதற்காக நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை ஆதரிக்க வேண்டும்? அதாவது ஜேவிபியை தோற்கடிக்க வேண்டும் என்கின்றது சரி. ஜேவிபியை நாங்கள் இல்லாமல் பண்ண வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஏனைய தமிழ் கட்சிகளும் இருக்கின்றனதானே, நாங்கள் அதற்கு இந்த ஆதரவை வழங்காமல் ஏன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு நாங்கள் இந்த ஆதரவை வழங்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி இயல்பாகவே எழும். நான் அதற்கான பதிலையும் நான் உங்களுக்கு சொல்வதற்கு விரும்புகின்றேன். இன்று தமிழ் தேசியம் என்கின்றது ஒரு வர்த்தக நாமம் மாதிரியான பெயராக மாறி இருக்கின்றது. வாக்குகளை வசீகரிப்பதற்கான அல்லது தேர்தல்களின் பொழுது வாக்குகளை சுவீகரிப்பதற்கான ஒரு மந்திர சொல்லாக அது எல்லோராலும் உச்சாடனம் செய்யப்படுகின்றது. ஆனால் நான் அழுத்தம் திருத்தமாக இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். நாங்கள் சொல்லுகின்ற இந்த எங்களுடைய பாரம்பரிய தமிழ் தேசிய கட்சிகள் பல இங்கே தமிழர் தாயகத்தில் மக்களுக்கு காட்டுகின்ற முகம் ஒன்றாகவும், தென்னிலங்கையில் சிங்கள தலைவர்களுடன் உறவாடுகின்ற முகம் இன்னொன்றாகவும் இருக்கின்றது. எங்களுடைய அனுபவத்துக்கூடாக நாங்கள் கண்டறிந்த உண்மை. இன்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள், யாழ்ப்பாணத்தில் வரக்கூடிய அல்லது இலங்கையினுடைய எந்த பகுதியில் வருகின்ற பத்திரிகையை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் குறைந்தது 5-6 செய்தியாவது இருக்கும். போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது, ஹெரோயின் கைப்பற்றப்பட்டது, கூடுதலான போதைப் பொருளை ஊசி மூலம் ஏற்றியதன் காரணமாக ஒரு இளைஞர் ஒருத்தர் மரணம் அடைந்தார். இதுதான் தினம் என்று வருகின்ற செய்தி. ஒரு மிகப்பெரிய புற்றுநோய் போல ஏற்கனவே போரினால் நாங்கள் அழிந்திருக்கின்றோம். எங்களுடைய இளைய தலைமுறை விதையின் நெல் மாதிரி எங்களுடைய சந்ததி பெருக்கத்துக்கு காரணமாக இருந்த இளைஞர்கள் இந்த போரின் போது கொல்லப்பட்டார்கள். யாழ்ப்பாணத்தில் சனத்தொகை குறைந்த மாவட்டமாக பதிவாகி இருப்பதற்காக அண்மைய சனத்தொகை கணக்கெடுப்பில் புள்ளி விவரங்கள் வெளியாகி இருப்பது கூட நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆகவே அந்த நிலையில் நாங்கள் இருக்கின்ற பொழுது மென்மேலும் எங்களுடைய இளைய தலைமுறையை சீரழிக்கக்கூடிய வகையில் இந்த போதைப் பொருள் பாவனை அதி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் தேசிய கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுகின்றவர்கள், ஒற்றை மனிதனாக இலங்கை அரசாங்கத்தில் ஜனாதிபதி வரைக்கும் பயணித்த எங்களுடைய ரணில் விக்ரமசிங்காவை காப்பாற்றுவதன் பொருட்டு, அவருக்கு ஆதரவளிக்கும் பொருட்டு, அவரினால் லஞ்சமாக, அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்ட மதுபான அனுமதி பத்திரங்களை, மதுபான சாலைகளை நிறுவுவதற்கான அனுமதி பத்திரங்களை இலவசமாக பெற்று பல கோடி ரூபாய்களுக்கு அவர்கள் விற்று பணத்தை சம்பாதித்திருக்கின்றார்கள். அந்த மதுபான சாலைகள் எங்களுடைய தாயகத்தில் தான் இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இவர்களை எங்களுடைய இளைய தலைமுறையை வழிப்படுத்துகின்ற அல்லது தமிழ் சமூகத்தை வழிப்படுத்துகின்ற தலைவர்களாக நாங்கள் அடையாளம் காண முடியுமா? அந்த வகையில் நாங்கள் இந்த கட்சிகளை நிராகரிக்க வேண்டியவர்களாக இருந்தோம். இரண்டாவது, இலங்கை தேர்தலில் முதல் தடவையாக, அதனை நான் சொல்லுவதாக இருந்தா, தமிழ் அரசியலில் முதல் தடவையாக பிரபல்யமான தமிழ் பன்னாட்டு நிறுவனம் ஒன்றினுடைய நிதியை கோடிக்கணக்கான ரூபாய்களை எங்களுடைய பாராளுமன்ற வேட்பாளர்கள் அல்லது முன்னாள் எம்பிக்கள் பெற்றிருந்தார்கள். அதனை இந்த தேர்தல்களுக்கு பயன்படுத்தி இருந்தார்கள். அவர்களுடைய குறிக்கோள் என்கின்றது அந்த பன்னாட்டு நிறுவனத்தினுடைய வேலை திட்டங்களுக்கு பாராளுமன்றத்தில் அனுமதி பெற்றுக் கொடுப்பதனான வாக்குறுதிகளின் அடிப்படையிலேயே அந்த பணத்தை பெற்று அதாவது பல கோடி ரூபாய்கள் பெற்று இந்த தேர்தலை எதிர்கொண்டார்கள். ஆகவே இது உண்மையான தமிழ் தேசிய பற்றாளர்களை
அவர்களுடைய அரசியலை மிக மோசமாக கருவறுக்கின்ற ஒரு செயற்பாடு. ஆகவே இந்த கட்சிகளை, இந்த வேட்பாளர்களை அல்ல இந்த தலைவர்களை நிராகரிக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்காவினுடைய தேசிய மக்கள் சக்தியை மாத்திரமல்ல, நாங்கள் தமிழ் தேசிய போலிகளையும் அடையாளம் கண்டு நிராகரிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்பதன் அடிப்படையில் நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை ஆதரிப்பது என்கின்ற திடமான முடிவை எடுத்திருக்கின்றோம். உண்மையில் கடந்த காலங்களில் அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய சின்னத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் இந்த தேர்தலில் போட்டியிட்டு வந்த நிலையில் இன்று நாங்கள் தமிழ் தேசிய பசுமை இயக்கம், ஸ்ரீகாந்த் அண்ணையாக்களுடைய தமிழ் தேசிய கட்சி, அதே போன்று சட்டத்திரணி KV தவராஜா அவர்களுடைய சனநாயக தமிழரசு கட்சி, அரசியல் செயற்பாட்டாளர் தென்மராட்சியை சேர்ந்த அருந்தோபாலன் அவர்களுடைய ஒரு அணி, இவர்கள் எல்லாருமாக சேர்ந்து அது தமிழ் தேசிய பேரவை என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த பெயரின் கீழ் தான் இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொள்கின்றோம். நாங்கள் எல்லோருமே இதில் உறுதியாக இருக்கின்றோம். இது தேர்தலுக்கான கூட்டு அல்ல என்று சொல்லி நாங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலை சுயேட்சையாக எதிர்கொண்டிருக்கிறோம். அந்த நேரங்களில் எல்லாம் பொது மேடைகளில் கூட எங்களுடைய மாம்பழம் சின்னத்துக்கு உங்களால் வாக்களிக்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இருப்பின், நீங்கள் மாம்பழ சின்னத்தை ஏற்க முடியாத நிலையில் இருப்பின், தயவு செய்து நீங்கள் காங்கிரசினுடைய அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய சைக்கிள் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நாங்கள் பகிரங்கமாகவே மேடைகளில் கூட நாங்கள் கூட்டங்களில் பேசியிருக்கின்றோம். ஆகவே இது ஒரு தேர்தலுக்கான கூட்டு அல்ல, கொள்கை அடிப்படையில் கோட்பாட்டு ரீதியான கூட்டு தான் இந்த கூட்டு. இந்த இடத்தில் இந்த அதாவது இன்னும் ஒன்றை சேர்த்துக்கொள்ளானே, நீங்க சொன்ன பட்டியலில் ஏக்கராட்சி என்ற அந்த விடயத்திலும் சிலர் ஒரு அரசோடு சேர்ந்து இயங்கக்கூடிய சக்திகளாக இயங்குகின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு தமிழ் தேசிய நீக்கத்துக்கான கருத்தியலோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் சிலர் பாரம்பரிய கட்சியில் இருப்பதும் ஒரு வேதனையாக இருக்கின்ற நிலையிலும் இந்த முடிவை நீங்கள் எடுத்திருக்கக்கூடும். அதாவது ஆரம்பத்தில் யுத்தம் முடிந்த கையோடு விடுதலை புலிகளினுடைய ஆசீர்வாதத்தோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உருவாக்கப்பட்ட அல்லது உள்நுழைக்கப்பட்ட அல்லது அதில் இணைந்து கொண்ட கயந்திரகுமார் அவர்கள், கஜேந்திரன், பத்மினி சிதம்பரநாதன் ஆகியோர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். பிறகு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் போன்றவர்கள் கூட கட்சியில் இருந்து வெளியேற வேண்டிய நிர்பந்தம் அந்த கூட்டமைப்பில் இருந்து ஏற்பட்டது. இது ஒரு வகையான புலி நீக்கம் தான். இன்று தமிழ் தேசிய நீக்கமே அந்த கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை வளர்க்க வேண்டிய நிலை இங்கே இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையில் ஏனைய கட்சிகளினுடைய உட்கட்சி முரண்பாடுகளில் நாங்கள் அதிகம் பிரவேசிப்பதற்கு விரும்பவில்லை. ஆனால் கோட்பாட்டு ரீதியாக தமிழ் மக்களினுடைய விடுதலையை நிராகரிக்கக்கூடியவர்கள், தமிழ் தேசிய நீக்கத்தையே கட்சியில் இருந்து செய்ய முற்படுகின்றவர்கள் இருக்கின்ற பொழுது அந்த கட்சிகளில் அதனை எதிர்த்து கேட்டு அல்லது அதனை தட்டி கேட்டு கட்சியை நெறிப்படுத்தக்கூடிய தலைமைத்துவ ஆளுமை இல்லாதவர்களுடைய கட்சிகளுக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை வழங்க முடியாது. திருவாளர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை பொறுத்தவரையில் எங்களுடைய இதுவரையான கால அரசியல் பயணத்தில் கொள்கை தவறாத அதாவது ஒரு கொள்கையினுடைய முடிவில் உறுதியாக செயற்படக்கூடிய தமிழ் தேசிய விடுதலை பயணத்தில் காத்திரமான பங்களிப்பை தொடர்ச்சியாகவும் வழங்கிக் கொண்டிருக்கிறவர் அவர் மட்டுமே தான். நான் இதனை அழுத்தம் திருத்தமாக சொல்லுவதாக இருந்தா, எங்களிடம் அதாவது தமிழ் தேசிய விடுதலை பயணத்தில் மீதமாக இருக்கக்கூடிய அல்லது எஞ்சி இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை என்கின்றது இந்த சைக்கிள் சின்னம் தான். ஆகவே நாங்கள் அதனை பலப்படுத்த வேண்டியது ஒரு இனத்துக்கான கடமை என்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இந்த இடத்தில் இப்பொழுது தமிழ் தேசிய நீக்க அரசியல் கருத்தை சொல்கின்ற ஒருவர் மீண்டும் அந்த கட்சிக்குள் செல்வதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆனால் அங்கே நிறைய எங்களுடைய உண்மையான இன உணர்வானவர்களும் கூட அத கட்சியா கொள்கையா என்று வரும் பொழுது கொள்கையும் கட்சியும் இரு கண்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்களும் அதுக்குள் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கான அந்த விழிப்புணர்வை கொடுக்க முடியாமல் இருக்கின்றது காரணம் அந்த பாரம்பரிய கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று அவர்களுடைய பார்வை. அப்படி இருக்கும் பொழுது கொள்கையை அவர்கள் தவறவிடுகின்றார்கள் என்பது அவர்கள் தெரியாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். என்ற வெளிப்படையாகவே சுமந்திரனுடைய செயற்பாடுகள் மிக ஆபத்தான ஒரு இடத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த இடத்தில் இப்பொழுது உங்களை போன்ற தெளிவு அந்த கட்சியில் இருக்கின்றவர்களுக்கும்
கிடைக்க பெற்றனவா அல்லது அவர்கள் அங்கிருந்து வருகின்ற சூழல் இருக்கின்றனவா? ஏன் சொல்கின்றோம் என்றால் இனத்துக்காக ஒருமுகப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அல்லவா இந்த இடத்தில்? அதாவது என்னை பொறுத்தவரையில் அவர்கள் அங்கே இருக்கக்கூடியவர்களில் வருவார்களா வரமாட்டார்களா என்கின்ற ஊகங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரையில் முடிவு என்கிறது எப்பொழுதும் உறுதியாக இருத்தல் வேண்டும். இருந்து கட்சியை கைப்பற்றுவோம் அல்லது கட்சியை நாங்கள் விட்டுட்டு வரக்கூடாது என்கிறதற்காக பிழையான விடயங்கள் என்று தாங்கள் கருதுகின்றவற்றுக்கு எல்லாமே அனுசரணை வழங்குவது என்கிறது கூட பிழையான ஒன்றுதான். ஆகவே கதிரை அரசியலுக்கு அப்பால் இனத்தினுடைய அரசியல் என்று சொல்லி சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி போனாலும் பரவாயில்லை, நான் வெளியில் வந்தாவது அந்த மக்களுக்கான தேசிய விடுதலை பயணத்தில் பயணிக்க வேண்டும் என்கின்ற உறுதி நிலைப்பாடு இருந்தால் நிச்சயமாக யாருமே வெளியில் வந்திருக்கலாம். ஆகவே கடைசி வரைக்கும் அங்கே இருந்து கொண்டிருக்கிறவர்கள் தொடர்பாக நான் கருத்து கூறுவதற்கு விரும்பவில்லை இதற்கு மேலதிகமாக. எனவே இந்த இடத்தில் அடுத்து இந்த கூட்டணியினுடைய தேவையும் அதனுடைய செயற்பாடுகளும் பற்றி அடிப்படை மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற பணியில் எவ்வளவு தூரம் இந்த உங்களுடைய கட்சிகள் இயங்குகின்றன? தாயகத்தில் இப்பொழுது தேர்தல் மிக முனைப்பு பெற்றிருக்கின்ற இந்த தேர்தல் பணிக்காலத்தில் ஒரு பொதுவாக சொல்லப்படுகின்ற விடயம், அதாவது கிராம மக்கள் அல்லது அடிப்படை மக்கள் எல்லோருக்கும் இந்த டிக்டாக் போன்றதோ அல்லது பொதுத்தளங்கள் வசதிகள் கிடையாது என்றால் இந்த நல்ல விடயங்கள், விளக்கங்கள், கொள்கைகள் இவை பற்றிய தெளிவுகளை அந்த அடிப்படை மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற பணிகள் எவ்வளவில் இருக்கின்றன? உண்மையில் எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழிமுறை என்கின்றது திருமண கூட்டங்கள், பிரச்சார கூட்டங்கள் தான். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்த பல கட்சிகளினுடைய வேட்பாளர்கள் பாராளுமன்ற தேர்தலின் பொழுது பணத்துக்காக பன்னாட்டு நிறுவனத்திடம் சோரம் போனவர்கள். பல கோடி ரூபாய் பணத்தை அவர்கள் மிதப்படுத்தியே வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் அடுத்தொரு தேர்தல் வருகின்ற பொழுது, மாகாண சபை தேர்தலில் அல்லது பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது தங்களுக்கு ஆதரவாக வேலை செய்யக்கூடியவர்களையே உள்ளூராட்சி தேர்தலில் வேட்பாளர்களாக போட்டு அவர்களுக்காக இந்த பணத்தினுடைய ஒரு பகுதியை செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனா பசுமை இயக்கத்தை பொறுத்தவரையிலேயோ அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலேயோ இவ்வாறு அறமற்ற பணத்தை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கையால் தொடுப்பவர்கள் கிடையாது. இந்த பன்னாட்டு நிறுவனம் ஆரம்பத்தில் என்னையுமே கூட தொடர்பு கொண்டிருந்திருந்தார்கள். ஆனால் கோட்பாட்டு ரீதியாக எங்களினால் அவர்களுடன் இணைந்து பணியாற்ற முடியாது என்கின்றதை நாங்கள் அவர்களுக்கு தெளிவாகவே எடுத்து சொல்லியிருந்தோம். ஆகவே எல்லா தேர்தல்களுமே பணம் தான் என்று பிரதானமான ஒரு நிலையாக இருக்கின்றது. பத்திரிகை விளம்பரங்கள் கொடுத்தான, தொலைக்காட்சி விளம்பரங்கள் கொடுத்தான. ஆகவே அந்த விளம்பர அலைக்குள் எங்களினால் செல்ல முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. ஆனால் அதற்காக நாங்கள் பின்தங்கி இருப்பதாக கூட நீங்கள் கருத்தில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இப்பொழுது மாவட்ட ரீதியாக வேட்பாளர்களுடைய அறிமுக கூட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. பிறகு பிரதேச ரீதியாக உள்ளூராட்சி மன்றங்கள் ரீதியாக கூட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. இங்கு நாங்களும் சென்று கலந்து கொண்டிருக்கின்றோம். அது நிச்சயமாக விளக்கங்கள் ஊடகங்கள், அதாவது நாங்கள் பேசுகின்ற விடயங்கள் ஊடகங்களில் வரக்கூடியதாக இருக்கின்றது. எங்களால் எவ்வளவு தூரத்திற்கு இந்த மக்களிடம் இந்த கருத்தொற்றுமையை ஏற்படுத்தி அவர்களுக்கு இந்த உள்ளூராட்சி தேர்தலை நாங்கள் எந்த வகையில் எதிர்கொள்ள வேண்டும் என்கின்றது தொடர்பான விளக்கங்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். எனக்கு அதற்கான நம்பிக்கையும் இருக்கின்றது. மக்களை எங்களின் பால் திரட்டலாம் என்கிற நம்பிக்கையும் இருக்கு. அது அனுரா அலை வந்த பொழுது ஒரு மார்க்சிய சிந்தனையாளர்கள், போராளிகள் வருகிறார்கள் என்ற ஒரு கருத்தை சில தமிழர்கள் தங்களுக்குள் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு ஏற்கனவே இருந்த சில கட்சிகள் இருந்த ஒரு வெறுப்புணர்வும் அதுக்கு எல்லா கட்சிகளையும் எதிர்க்கின்ற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கலாம். அதே போல் உதிரிகள் பலர் களமிறக்கப்பட்டதை நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம். இப்பொழுது அந்த சூழல் மாறி இருக்கின்றதா? அதாவது ஏனென்றால் இறுதி யுத்த காலத்தில் போர் நிறுத்தத்தை விரும்பாத ராணுவத்துக்கு ஆட்களை திரட்டி கொடுத்தவர்கள் இதே ஜேவிபியினர் பேரை மாற்றிக்கொண்டு இப்பொழுது வருகின்றார்கள் என்ற விடயத்தை நீங்கள் கூட பல இடங்களில் மேடைகளில் சொல்லியிருக்கின்றீர்கள். இந்த அது விளங்குகின்றது. உண்மையில் முதலாவது இவர்கள் ஒரு தங்களை ஒரு இடதுசாரிகளாக காட்டிக்கொண்டாலும் இவர்கள் இடதுசாரிகளாக இல்லை. ஆரம்பத்திலேயே இவர்கள் பேரினவாதத்தினதும் மார்க்சியத்தினதும் கலவையாகத்தான் ஜேவிபி இருந்தது. அதன் பின்னர் முற்றுமுழுதாகவே அவர்கள் மார்க்சியத்தை கைவிட்டு இன்று பேரினவாதத்தின் பக்கம்தான் சாய்ந்திருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட பொழுது
அதற்கு எதிராக ஏனைய கட்சிகளை விட மிக மோசமாக தென்னிலங்கையில் இனவாதத்தை விதைத்தது வந்து இந்த ஏவிபி தான். உண்மையில் என கவலைக்குரிய விடயம் என்று சொல்லி சொன்னால், யாழ் மாநகர சபைக்கு மாநகர முதல்வராக போட்டியிட இருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு விரிவிரியாளர் கபிலன் என்கின்றவர், தாங்கள் ஏவிபி இல்லை, தாங்கள் என்பிஏ, அதாவது தேசிய மக்கள் சக்தி தான், எல்லாரும் எங்களை ஏவிபி என்று குறை சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். படித்தவரே இவ்வாறு பிளவிடுவது உண்மையில் நகைப்புக்கிடமானது. ஏவிபி அணிந்திருக்கக்கூடிய முகமூடிதான் இந்த தேசிய மக்கள் சக்தி என்கின்றது. அது இனிமேல் இந்த ஜேவிபி என்கின்ற பரப்பு வேகாது என்கின்றதன் அடிப்படையில் அவர்கள் தேசிய மக்கள் சக்தியாக ஒரு புதிய ஒரு நாமத்தில் வந்து அங்கே இந்த தேர்தல்கள், அதாவது தேர்தல் அரசியலுக்குள் வந்து அவர்கள் இப்பொழுது காலூன்றி இருக்கின்றார்கள். அவர்கள் வந்து இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பொழுது அதனை எதிர்த்தார்கள். யுத்தம் முடிந்த கையுடன் அமெரிக்க தூதராலயத்துக்கு சென்று அவர்களுடைய பங்களிப்புடன் தான் யுத்தம் முடித்து வைக்கப்பட்டது, போர் விடுதலை புலிகளை தோற்கடிக்க முடிந்தது என்று சொல்லி அங்கே தூதராலயத்துக்கு சென்று அனுரகுமார திசாநாயக்காக்கள் வந்து அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து விட்டு வந்திருக்கிறார்கள். உண்மையில் இந்த இடத்தில் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நாடு இன்று மிக மோசமான பொருளாதார நெருக்கடிகள் தள்ளப்பட்டிருக்கின்றது. அதிலும் அமெரிக்க ஜனாதிபதி புதிதாக வந்திருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் இலங்கைக்குமே அதிகூடுதலான வரியை வந்து விதித்திருக்கின்றார். ஆகவே இப்பொழுது இன்னும் மோசமான நிலையை எங்களுடைய இலங்கையினுடைய பொருளாதாரம் எதிர்கொள்ள இருக்கின்ற நிலையில் 2 தினங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் சர்வ கட்சி கூட்டங்களை வந்து நடாத்தி கட்சி தலைவர்கள் எல்லாம் சந்தித்த பொழுது, நாடு கொரோனா நெருக்கடி போன்று, சுனாமி நெருக்கடி போன்று இப்பொழுது பொருளாதார நெருக்கடியிலும் மிக மோசமான நெருக்கடிக்கு சிக்கி இருக்கின்றது. எவ்வாறு ஒரு தேசிய ரீதியாக நாங்கள் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டும் என்கிறது தொடர்பாகத்தான் நாங்கள் இப்பொழுது உரையாட வேண்டி இருக்கின்றோம். அதாவது இலங்கை என்கின்ற ஒரு தேசம் என்கின்ற ரீதியான அந்த உணர்வுடன் இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் என்று சொல்லி எல்லோரையும் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். உண்மையில் எனக்கு ஞாபகம் வந்தது என்னவென்று சொல்லி சொன்னால், அவர் கொரோனாவை, பேரிடரை ஒரு உதாரணத்துக்கு சுட்டி இருக்கிறார், கடற்கோளை, சுனாமியை ஒரு உதாரணத்துக்கு சுட்டி இருக்கின்றார். இதே கடற்கோளினுடைய தாக்கம் வந்த பொழுது இலங்கையில் வந்து விடுதலை புலிகளையும் இணைத்துக் கொண்டு இலங்கை அரசாங்கம், அப்பொழுது சந்திரிகா குமாரதுங்கா இருந்த பொழுது இலங்கை அரசாங்கம் வந்து ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்குகின்றது. அதாவது சுனாமிக்கு பின்னான ரீஹபிலிட்டேஷன், புனர் வாழ்வை வந்து எவ்வாறு இந்த 35,000 மக்கள், கடற்கரையோர மக்கள் வந்து இறந்திருக்கிறார்கள் அந்த கடற்கொள்ளின் பொழுது. அதிகம் பாதிக்கப்பட்டது வடக்கு கிழக்கு தான். ஏனென்றால் இலங்கையினுடைய கடல் எல்லை பிரதேசத்தில் மிக பெரும் பங்கு எங்களுடைய தாயகத்தில் தான் இருக்கின்றது. ஆகவே அழிவும் வடக்கு கிழக்கில் தான் கூடவாக இருந்தது. இறந்த எண்ணிக்கைக்கும் அப்பால் பல்பல கோடி ரூபாய் சொத்துக்கள் வந்து சேதமாக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே ஒரு புனர்கட்டமைப்பு தேவை, மீள்கட்டமைப்பு தேவை என்கிறதற்கான இந்த நிவாரண பணிகளுக்காக ஒரு ஒப்பந்தம், அதாவது ஒரு புரிந்துணர்வு அடிப்படையுடன் ஒரு அமைப்பு வந்து உருவாக்கப்படுகின்ற, அதில் விடுதலை புலிகளை இணைக்க கூடாது என்று சொல்லி நீதிமன்றம் சென்றவர்கள் தான். இப்பொழுது இதற்கு பிறகு வடக்கு கிழக்கு இணைந்திருந்ததை நீதிமன்றம் சேர்ந்து பிரித்த இதே ஜேவிபி தான் அப்பொழுதுமே வந்து கொழும்பு முழுக்க மிக பெரும் பேரணிகளை எல்லாம் நடாத்தி நீதிமன்ற படியேறி அந்த ஒப்பந்தத்தை வந்து கடைசியில் இல்லாமல் செய்தது. உண்மையில் நான் இந்த சூழலியல் ரீதியாக அக்கறை கொண்டவன் என்ற வகையில் இந்த பிரச்சனை முடிந்த கையுடன் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சுற்றுச்சூழல் அபிவிருத்தி திட்டம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தது, ஒரு பெரிய புத்தகமாகவே அறிக்கை வெளியிட்டிருந்தது. அதனை நான் லண்டனில் இருக்கக்கூடிய என்னுடைய புதுவை அன்னையினுடைய மகள் குடும்பத்தை கொண்டு அந்த புத்தகங்களை நான் உடனடியாகவே இங்கே தெரிவித்தேன். அதில் விடுதலை புலிகள் சுனாமி தாக்கிய பொழுது நடந்து கொண்ட விதம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த சுற்றுச்சூழல் அபிவிருத்தி திட்டம் உடனடியாகவே இவர்கள் செயற்பட்டு வினைத்திறனுடன் பணியாற்றினார்கள் என்று சொல்லி பாராட்டி வந்து அந்த அறிக்கையை மிக குறுகிய காலத்தில், அதாவது ஆசியாவிலேயே மிக வேகமாக மீண்டெழுந்த பகுதிகள் என்றால் அது தமிழ் விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டு பகுதியாக இருந்தது. அந்த இடத்தில் வந்து விடுதலை புலிகள் வந்து மிக வினைத்திறனுடன் பணியாற்றி இருந்தார்கள் என்கின்ற ஒரு சான்றிதழ் மாதிரி அந்த அறிக்கை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த அமைப்பை ஒரு தேசிய உணர்வு என்கின்ற ரீதியில் ஒட்டுமொத்த இலங்கைக்குமான ஒரு அவல நிலையில் கை கொடுப்பதையே நிராகரித்த ஏவிபி இன்று
பொருளாதார ரீதியில் அமெரிக்காவினுடைய வரியை நாங்கள் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்களுடன் கரங்கோர்க்குமாறு அவர்கள் இல்லை. இதில் ஒரு கேள்வி இப்பொழுது இப்ப அதாவது கொரோனாவில் மற்றும் நீங்க சொன்னது போல சுனாமியில் கொல்லப்பட்டவர்களை விட முள்ளிவாய்க்கால் வரை நடைபெற்ற இனப்படுகொலையில் கொல்லப்பட்ட தமிழர்களுடைய அவலங்கள் பாராமுகமாக இருக்கின்ற அந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய அவலங்கள், சிறையில் வாழ்கின்ற அரசியல் கைதிகள், இவை எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு காணாமல், தமிழர்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் இவர்கள் ஒரு தேசிய இனமாக கூப்பிட்டு வந்து பேசுவதற்கு என்ன அருகதை அவர்களிடம் இருக்கின்றது, என்ன நியாயப்பாடு இருக்கின்றது? இப்பொழுது பட்லர் பற்றி பேசுகிறார்கள், ஆனால் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை பற்றியோ அல்லது இதுவரை நடந்த இனப்படுகொலைகள், தமிழ் இனப்படுகொலைகள் பற்றியோ பேசுவதற்கு அவர்கள் தயாரில்லை. அப்ப அவர்களிடம் என்ன நீதி நியாயம் இருக்கிறது? வேண்டாம், குறைந்தபட்சம் தமிழ் மக்களுக்கு இத்தகைய பிரச்சனைகள் இருந்தன, அவர்கள் இனவாதத்தால் தான் பாதிக்கப்பட்டார்கள், நாங்கள் அதற்கான ஒரு தீர்வை நாங்கள் விரைவில் முன்வைப்போம் என்கிறத கூட அவர்கள் வந்து அடையாளம் கண்டோம் என்றாவது அவர்கள் சொன்னார்கள். கடந்து செல்கின்றார். இல்ல, அடையாளம் இவையெல்லாம் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன என்றாவது சொன்னார்களா? அப்படி ஒரு பேச்சளவில் கூட அவை சொல்லவில்லை. இத்தனைக்கும் ஒரு நாட்டினுடைய அரசை முன்னின்று நடத்திய இனப்படுகொலையில் தான் இவை ஆகும். இந்த இடத்தில் நீங்கள் உங்களுடைய ஒரு அண்மையில் நடைபெற்ற ஒரு உரையில் கூட தோலுரித்து காட்டியிருக்கின்றீர்கள், இந்த ஜேவிபி தேசிய மக்கள் சக்தியினர் தமிழ் மக்களுக்கு எதிரானவர்கள் என்பதை. அதை தமிழ் மக்கள் எவ்வளவு தூரம் புரிந்து கொண்டு இந்த தேர்தலில் சரியாக செயலாற்றுவார்கள் என்பதை நீ காலம் சொல்ல வேண்டும். அதே நேரம் மக்கள் நான் ஒன்று உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைப்பதற்கு விரும்புகின்றேன். நிச்சயமாக பல இடங்களில் புலம்பெயர்ந்து நாடுகளில் இருக்கக்கூடிய சில தமிழர்கள் இங்கே ஜேவிபிக்கு வாக்களிக்குமாறு உறவுகளை கோருகிறார்கள் என்கிற ஒரு தகவலும் அதுவும் நடக்கிறது. அதுவும் அதாவது பல சக்திகள் அதாவது எங்களுடைய இனத்தை அழிப்பதற்கு நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக எங்களுடைய இனத்தை அழிப்பதற்கு பல சக்திகள் ஒன்று கூடி இருக்கின்றன இந்த காலகட்டத்தில். அதில் எம்மவர்களே விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறார்கள். எங்கள் வீரர்கள் கொண்டே எங்கள் கண்கள் குத்தப்படுகின்ற அவலத்தை நாங்கள் எதிர்நோக்குகின்றோம், தாயகத்தில் மட்டுமல்ல புலத்திலும். இந்த நீங்கள் சொன்னது முற்றிலுமான உண்மை. மிக மிக உணர்வாளர்கள் என்று அடையாளம் காணப்பட்டவர்கள் கூட இப்பொழுது அரசொத்தோடிகளாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சரி, இந்த வேளையில் உறவுகள் நிறைந்திருக்கின்றார்கள். உறவுகளோடு பேசிவிட்டு மீண்டும் பேசலாமா? காற்றலையில் காத்திருக்கின்ற உறவுகளை எடுத்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். வணக்கம் சோமசுந்தரம் ஐயா. வணக்கம் திரு அங்கனேசன் அவர்களுக்கு அன்பு வணக்கம். முதல்ல நீங்க சொன்ன விஷயங்களையே தொட்டுக்கொண்டு செல்ல வேணும். இந்த முள்ளிவாய்க்கால் மௌனம் மேதகு பிரபாகரன் அவர்களால் எதிர்பார்த்த ஒன்று. எவர் எப்படி சொன்னாலும் முள்ளிவாய்க்கால் மௌனம் பெரிய சிலவர்களால் எதிர்பார்த்த ஒன்று. அதன் எதிர்பார்ப்புக்கு முன்னதாக இந்த கூட்டமைப்பை அஞ்சல் தடியை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது. இப்ப உங்களுக்கு பலருக்கு மாறுபடுத்துக்கிறது எந்த பார்வையிலே அதான் உண்மையானது. அந்த நேரத்தில் அந்த அஞ்சல் தடியை பெற்றுக்கொண்ட கூட்டமைப்பு என்ன செய்தது? டெல்லிக்கு தெரியும் இவர்கள் அதுல பயணித்து அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் ஏற்படுத்தப்பட்டவர்கள் டெல்லி கூப்பிட்டாது, சம்மதனை கூப்பிட்டு நீங்கள் பிரபாகரன பாதையில சென்றால் அழிவுதான் மிஞ்சும், எதுவுமே நடக்க போறதில்லை, சோ நீங்கள் சம்பந்தன் வித் யூ டோன்ட் வரி என்று சொன்னோடனே சம்பந்தன் டெல்லி சம்பந்தனுக்கு சொன்னோடனே சம்பந்தன் தடம் மாற துவங்கிட்டார். தடம் மாறுது என்று சொல்லி சொன்ன அவருக்கு வேறொரு மூலச்செலவு வடிவாக கொடுக்கப்பட்டதாக தடம் மாறினார். சகுனி சுமந்திரனும் திட்டமிட்டு களமிறக்கப்பட்டார். இவ்வாறு எங்கண்ட அந்த 16 ஆண்டு காலமாக திரு அகிரநேசன் அவர்களை எங்கட மக்களை போட்டு ஒரு விடுதலை தாகத்தோட விடுதலை வேட்கையோட எமக்கான சொந்த மண்ணை நாங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி 40,000 மாவீரர்களுக்கு இந்த மண் திடீரெனவே மாற்றம் அடையக்கூடிய ஏதினிலேயே எதிரி திட்டமிட்டு உருவாக்கினார். இந்த சந்தர்ப்பத்தில் சிங்களமும் பயன்படுத்த போத வஸ்து, பாலியல் தொடர்பான திரைப்படங்கள், கிரீஸ் மேனிதன், இவ்வாறு பல கோணத்தில் இருந்து மக்களை ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு சொல்லி அந்த தேசிய தலைவர் பாதையில இருந்து மக்கள் மனத்தளவில் மாவீரர்களை நேசித்தாலும் கூட வெளியில வந்து வெளிப்படையா சொல்ல முடியாத ஒரு நிலையிலும் உருவம் குரல் எழுப்பக்கூடிய முறையிலும் உருவாக்கினார் எதிரி. ஆகவே இந்த நேரத்தில் எதிரி அந்த அதாவது திட்டமிட்டு இந்த பலவீனத்தை புரிந்து கொண்டு பொது தேர்தலின் போது அதாவது ஜனாதிபதி தேர்தல் அது அடுத்து வந்த பொது தேர்தலின் போது மெல்லாம ஒட்டகம் தலையை ஓட்டின மாதிரி இடம் பிடிச்சு கொண்டு வந்து இன்றைக்கு யாவுமே பரப்புரை செய்யப்படும் எல்லா விஷயங்களுமே திரு அங்கனேசன் அவர்களை எல்லாமே சுத்த பொய்,
சுத்த பொய். அதாவது நான் ஒரு கதை ஒரு சொல்வதானால் இந்த தேர்தலில் வருகிற உள்ளூராட்சி தேர்தல் கணிசமான நாடாளுமன்ற தேர்தலை கட்ட வாக்களை விட ஒரு அரைவாசி வாக்கு சரிஞ்சா கூட எந்த விதமான தமிழனை பற்றி எந்த விதமான கரிசனையும் இந்த சிங்களேசம் அன்ற தரப்பு கொள்ள மாட்டாது. சிமெண்ட் ஃபேக்டரி புனரமைப்பு அது இதுன்னு சொல்லி கனகன ரீல்கள் எல்லாம் படப்படுது. ஆனா எங்கட மக்கள் இப்ப எங்களுக்கு உங்களோட இணைவு, நீங்கள் 5 பேரும் இணைந்திருப்பது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுகிறது. காலத்தின் தேவையை உணர்ந்து நீங்களும் அதை நல்ல முறையில் அவர்களோட இணைந்து பயணிப்பது வரவேற்கத்தக்கது. இந்த நேரத்தில் எங்கட மக்கள் ஒரு புரிந்துணர்வுக்கு வர வேணும். நெடுகாமே இப்படியே சிங்களத்துக்கு பின்னால தெரியவும் இல்லாது அது எங்களுக்கு விபரீதமாத்தான் முடியும். ஐக்கிய இலங்கைக்குள் எங்கட தமிழ் மக்கள் நுழைந்து விட்டார் என்று சொல்லி போலி பரப்புரை செய்து எல்லாத்தையும் கிடப்பில போற திட்டமிட்ட சதி நடக்குது. அவை நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டிய நேரத்தில் மக்கள் இருக்கிறோம். நீங்களும் ஒரு விடயம் உள்ளூராட்சி தேர்தலில் களமிறங்கும் வேட்பாளர்களையும் பரப்புரையாளர்களாக அதுல பேச்சு வன்மை மிக்க உங்களை போடுற பேச்சு வன்மை மிக்கவர்களை அந்த கவர்களுக்கும் கோச்சிக்க வகுப்புகள் எடுத்து அவர்களையும் மக்களோட அணுகி களமாட சொல்ல வேண்டியதுதான் இந்த காலத்தின் தேவை. உங்களுடைய வெற்றி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. நன்றி நன்றி. உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம். நிச்சயமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று தேர்தல் கூட்டு அல்ல. தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய அஞ்சலோட்டத்தின் தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டம் எங்களால் முன்னெடுக்கப்படும். அதற்கான பக்கபலமாக நாங்கள் இன்றைக்கும் இருப்போம். அடுத்த உறவை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். வணக்கம் எடிசன். வணக்கம் சார். காலை வணக்கம் அண்ணே. என்னிடம் சிவனிக்கு ஒரு வினா இருக்கின்றது. என்ன கேட்டால், இப்ப நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் சந்திப்புகள் சரியாக நடைபெறவில்லை என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. இன்றைக்கு உள்ளூராட்சி சபை தேர்தலில் பலமாக தெளிவாக இருக்கின்றதோ? தெளிவாக பேசுங்க. என்னென்னு கேட்டா, இந்த உள்ளூராட்சி சபையில நடக்கின்ற தேர்தலில் இன்றைக்கு அந்த மக்களுக்கு இன்றைக்கு ஒரு பொருளாதார தேவை இருக்கின்றது. என்னென்று கேட்டால், பொருளாதாரம் மிக ஒரு பிரச்சனையா இருக்கிறது. அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு சரியான தேவைகள் இருக்கின்றது. அப்ப இன்றைக்கு உள்ள அரசியல் கட்சிகள் அந்த மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்து அவர்களுடைய நலனில இன்றைக்கு தங்களை கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. இன்றைக்கு அந்த மக்களை ஒவ்வொரு அந்த அரசியல் கட்சிகளும் அந்த மக்களுக்கான தேவைகள், அடிப்படை தேவைகள் இன்றைக்கு உணவுடைய இன்றைக்கு அந்த பொருளாதாரம் அதுவும் இன்றைக்கு சாமான்களுடைய விலைகள், அவர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்புகள் உருவாக்குவதில்லை. இன்றைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாள் வேலையாவது செய்ய முடியவில்லை. தங்களால் ஒரு குடும்பத்தை பார்க்கறதுக்கே இன்றைக்கு சரியான கஷ்டம் சொல்லிட்டு. இதுல இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் அரச கட்சிகள் மன்னிக்கவும் தமிழ் அரசியல் கட்சிக்கு உள்ளூராட்சி சபை மக்களை சென்று பார்த்து அவர்களுக்கு என்ன தேவை என்றதனை கண்டறிந்து அவர்களுக்கான எப்படியான வேலை திட்டமும் மக்கள் சந்திப்பினூடாக அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இன்றைக்கு எப்படிப்பட்ட வேலை. நாங்கள் தேர்தல் காலத்தில் மட்டுமன்றி தேர்தல் காலங்களை தாண்டியும் இதற்காக என்ன விதமான ஒரு பொறிமுறையை கடைபிடிப்பீர்கள் என்பதை கேட்டுவிட வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. எனவே தேர்தல் காலங்கள் கடந்தும் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுடைய இன்ப துன்பங்கள் பங்கு பெற்ற வேண்டும் கட்சிகள் என்று கேட்டிருந்தார். ஓகே, அது அவருடைய கருத்து சரியானது. மக்கள் இல்லாமல் தேசியம் கிடையாது. அந்த தேசியத்தினுடைய ஆன்மா என்கின்றது உறைந்திருக்கிற இடம் மக்கள் தான். ஆகவே அந்த மக்களினுடைய நல்வாழ்வுக்காக நாங்கள் நிச்சயமாக தொடர்ச்சியாக பாடுபடுவோம். நல்லது. அடுத்த உறவை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஸ்ரீகுமார் ஐயா. வணக்கம் திரு ஐங்கரநேசன் அவர்களே. தமிழ் மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் தற்போது உடனடி பிரச்சனை என்னடா என்று சொன்னா தேர்தல். இந்த பிரதேச சபை தேர்தலில் மக்களை எவ்வாறு வாக்களிக்க வைப்பதுதான் தற்போதுள்ள தலையாய பிரச்சனை. அந்த பிரச்சனையில மக்களுக்கு எவ்வாறு தெளிவுபடுத்துகிறீர்கள்? அதாவது இந்த விகிதாசார தேர்தலின்படி 62% தனிப்பட்டவர்களுக்கான வாக்காக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அப்ப இப்படியான விகிதாசார தேர்தலில் அனிராதரப்பு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதுகளை
வெள்ளுமையானால் நிச்சயமாக அவர்கள் கைகளில் அதிகாரம் போகும். அப்ப இப்படியான நிலையில் அனுரா எங்களுக்கு எதிராக செப்டம்பர் மாதம் நடக்கிற போல ஐநா சபையில் பலவிதமான எங்களுக்கு எதிரான இதுகளை சொல்லி எங்களுடைய தீர்வை தாங்களே பார்த்துக் கொள்ளுகிறோம், மக்கள் எங்களோடு என்று சொல்லி சொல்லுவார்கள் என்று சொல்லி பலவிதமான இதுகள் இருக்கின்ற இதையெல்லாம் முறியடித்து எவ்வாறு எங்கள் மக்களை ஏன் எதிராக்க போடக்கூடாது, அதனால் வர்ற சாதக பாதக பலங்களை மக்களுக்கு தெளிவாக விளக்கி நீங்கள் சொல்கிறீர்களா? அப்படி சொல்வதற்கு சொல்லாமவிட்டால் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி விடுகிறேன். நன்றி, வணக்கம். நான் நினைக்கின்றேன் அந்த அனுராவின் அலையினால் வருகின்ற அந்த கட்சியினால் வருகின்ற சிக்கல்கள் பற்றி நிறைய உரைகளை ஐங்கரநேசன் அவர்களே ஆற்றியிருக்கின்றார். இப்பொழுது கேள்வி இன்னொரு ஐயாவினுடைய ஒரு கேள்வியில் இந்த விகிதாசார அடிப்படையிலான விடயங்கள் அனுரா கட்சியை எங்களுடைய வெற்றி பெற வைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றதா, அல்லது இது பற்றிய தெளிவூட்டலை எவ்வாறு நீங்கள் மக்களுக்கு கொடுக்கின்றீர்கள் என்பது கேட்கப்பட்டிருக்கின்ற இந்த தேர்தல் வெற்றி பெறுவது தமிழ் தரப்பு வெற்றி பெறுவதற்கான வழிவகைகளை மக்களிடம் கொண்டு சென்றிருக்கிறீர்களா என்று கேட்டிருக்கின்றார். இந்த விகிதாசார தேர்தலில் உங்களுடைய ஐயா குறிப்பிட்டது போன்ற சில பிரச்சனைகள் இருக்கின்றது என்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு உள்ளூராட்சி தேர்தலில் 12 வட்டாரங்கள் இருக்கின்றன என்று சொல்லி சொன்னால், இந்த 12 வட்டாரங்களில் வட்டார ரீதியான வேட்பாளர்கள் யாருமே ஜேவிபியில் தெரிவு செய்யப்படாமல் இருந்தாலும் கூட இந்த 12 வட்டாரங்களில் 12ம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் வெற்றி பெறுகிறதாக எடுத்தாலும் கூட இந்த தேர்தல் முறைமையில் இந்த 12 வட்டாரங்களிலும் உதிரிகளாக கிடைக்கக்கூடிய வாக்குகள் கணிசமாக வந்தால் அந்த 2வது பட்டியலில் இருந்து ஜேவிபியை சேர்ந்த ஒருவர் தெரிவாகுவதற்கான வாய்ப்போ அல்லது வேறு கட்சிகளை சேர்ந்து தெரிவானவர்களுக்கான வாய்ப்போ இருக்கின்றது. ஆகவே இந்த தேர்தல் முறைமையில் இந்த சிக்கல் இருக்கின்றதன் காரணமாகத்தான் நாங்கள் அவ்வாறான ஒரு நிலை நேர்ந்துவிடக் கூடாது என்கின்றதின் அடிப்படையில் மக்கள் முன்னணிக்கான ஆதரவை வழங்கவுமே நாங்கள் தலைப்பட்டிருக்கின்றோம். இயன்ற வரை மக்களுக்கு ஜேவிபிக்கு வாக்களிக்கவே கூடாது, அதாவது ஒரு எல்லைக்கு மேல், அதாவது அவர்கள் அந்த கட்டுப்பணம் என்று சொல்லி ஒன்று இருக்கு, அந்த ஒரு குறிக்கப்பட்ட வீதம் இருக்கும், அந்த வட்டாரத்தில் அல்லது அந்த உள்ளூராட்சி பிரதேச எல்லைக்குள் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களினுடைய எண்ணிக்கையில் இத்தனை வீதம் அவர்கள் பெற்றால்தான் அந்த வேட்பாளராக அந்த வட்டார ரீதியாக வெற்றி பெறாவிட்டாலும் கூட அந்த வாக்குகளின் அடிப்படையில் அவர்கள் பட்டியலில் இருந்து யாரையும் தெரிவு செய்யலாம் என்ற ஒரு நிலவரம். நாங்கள் மிக இழிவு நிலையில் நாங்கள் அந்த வாக்களிப்பை அவர்களுக்கு தடுத்து அவர்கள் அதிகூடிய வாக்குகளையோ கொஞ்ச வாக்குகளையோ இழிவான வாக்குகளையோ பெற முடியாத ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளுவமாக இருந்தால் நிச்சயமாக அவர்களினால் ஒரு வேட்பாளரை தென்னும் பெற முடியாத நிலை வரும். நாங்கள் அதற்காகவே எங்களினால் எவ்வளவு எல்லாம் நாங்கள் அந்த உத்திகளை கையாள முடியுமோ, உத்திகள் என்கிறதும் மக்கள் தான், அந்த மக்களிடம் செல்ல வேண்டும். உதாரணமாக ஒரு வட்டாரத்திலேயே 10-12 வேட்பாளர்கள் வருவார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இருக்கலாம், தமிழரசு கட்சியில் இருக்கலாம், ஜனநாயக தமிழ் தேசிய கட்சி, ஜேவிபி, ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி. அப்ப ஒரு குறிக்கப்பட்ட ஒரு சிறிய வட்டாரத்துக்கு பலர் போட்டியிடுகின்ற பொழுது அது உறவினராக இருப்பார், நண்பர்களாக இருப்பார். ஆகவே பலருடைய செல்வாக்கு அங்கே வருகிறது. ஆகவே இந்த அரசியல் காரணிகளுக்கும் அப்பால் உறவு நிலை சார்ந்தும் மக்கள் தீர்மானிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். நாங்கள் அதனையும் அவர்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றோம். இங்கே நாங்கள் உறவு என்கின்றதற்காக அவர்களை அரசியலில் நாங்கள் அவர்களை வெல்ல வைக்க முடியாது. அது எங்களுடைய கைகளை பயன்படுத்தி நாங்களே எங்களுடைய கண்ணை குத்துவதற்கு ஒப்பானது என்று சொல்லி நாங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்துகின்றோம். ஒரு இழிவு நிலையில் இருக்கக்கூடிய வாக்குகள் கூட ஐக்கிய மக்கள் சக்திக்கு அல்லது ஜேவிபிக்கு போகக்கூடாது என்கிறது எங்களுடைய கரிசனை. இனம், அதாவது இனத்துக்கான அரசியலை மட்டுமே தமிழர்கள் மனதில் நிறுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் அவல நிலையில் தான் இருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. இணைந்திருக்கின்ற அடுத்த உறவு, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் செல்வன் கேட்கிறேன். வணக்கம் செல்வன். வணக்கம். நான் அங்கிருந்து அண்ணாக்கும் வாழ்த்து சொல்றேன். உங்களுக்கும் வாழ்த்துகள். உங்களோட பெயர்லயே அங்கர்னன் இருக்கிறது விளங்குத நினைக்கிறேன். பிள்ளையார் 5 முகம் அங்கரன். அப்ப 5 கட்சி சேர்ந்திருக்கிறீங்க. அதை விட பிரம்மா மாதிரி அங்கண்ட முன்னணி தலைவர், அவர் பாரம்பரிய தலைவர், அவர் எங்கண்ட பொன்னம்பலம் அவர் இருக்கிறார். அப்ப அவற்ற தலைமையில நீங்கள் இப்படி செய்யறது உண்மையா? அது இப்ப ஏன் இந்த நாளில் லேட் என்ற ஒரு சின்ன கேள்வி இருக்குது என்றாலும் நீங்கள் இப்படி இருக்கிறது மிகவும் சந்தோஷமா இருக்குது.
இந்த ஐங்கரநேசன் ஐயா இருக்க நல்லா நன்றி சொல்றேன். இதே போல எல்லாரும் அந்த மனநிலை வர வேணும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மற்றது எங்களுக்கு என்ன ஒரு சின்ன கொஸ்டின் என்னென்றால், எங்களுடைய ஆக்கள் அவை சொல்லினம் இவை சொல்லினம் இமோஷனல் என்றெல்லாம் இந்த சந்திராசி புதுரங்கி எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்சி வந்தால் உடனே மாறிவினம். ஏன் மூளை கிடையாது. இப்ப சொல்லிவினம் தமிழர் எல்லாம் நல்ல மூளைசாலிகள், அவங்களெல்லாம் கட்டிக்கார சிங்களவங்கெல்லாம் மோடியங்கள் என்று யோசிச்சு பாருங்க, திருப்பி பாருங்க, அவங்க எவ்வளவு கட்டித்தரமா எங்களை பேக்காட்டுறாங்க. ஏன் நாங்கள் அந்த பேக்காட்டுக்கு ஏன் நாங்கள் அட்வைஸ் பண்ணணும்? நீங்கள் பாதிக்கப்பட்ட, நீங்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்ட இனம். இப்ப எல்லா தமிழாக்கள் ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்ட ஏதோ முறையில் வெளிநாட்டில் இருக்கிறார்கள், சந்தோஷமா இருக்கிறான் இல்லை, அங்க இருக்கிற ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன் அந்த பாதிக்கப்பட்ட எண்ணங்கள் அவைக்கு வேற இல்லை? என்ன காரணம்? இந்த தமிழரசு கட்சி இருக்குது, அது முழு குப்பாடி வேலை செய்யுது, ஆனா அவதான் திருப்பி வருவினோம். அதாவது நாங்கள் தெரிவு செய்ய முதல் நல்ல தீர்மானமா எடுக்கணும். தெரிவு செய்தா போல நாங்கள் திருப்பி அவைய பிள்ளை சொல்லிக்கொண்டு இருக்க கூடாது, குறை சொல்லிக்கொண்டே இருப்போம் திருப்பி என்ன. ஏன் மூளையா யோசிக்கிறது இல்லை என்றால் எந்த கேள்வி தயவு செய்து அங்க விளங்கப்படுத்துங்க ப்ளீஸ். நன்றி. எனவே அந்த 5 சொன்னீர்கள், 5 நிலம் நீர் அந்த 50 5 தான். நல்லது நல்லது. எனவே அதுக்கான விடையை சொல்லலாம். இப்பொழுது இன்னும் சொல்ல போகிறீர்களா? எனக்கு நீங்கள் அவருடைய உரையாடல் தெளிவில்லையாமா? தெளிவாக வரவில்லையா? சரி. அவர் பொதுவாக வாழ்த்தி இருந்தார். உறவுகள் இணைந்திருக்கின்றார்கள். அடுத்த இணைத்துக் கொண்டு நான் பேசுகிறேன். வணக்கம். வணக்கம் புனிதா. வணக்கம் பகனி. வணக்கம் ஐங்கரநேசன் அவர்களே. என்ன கேட்டால் பகனி, இது இந்த ஒவ்வொரு தமிழன் காலத்தின் கட்டாயம். என்னென்று கேட்டால் என்பிபி, அதாவது ஜேவிபி என்ற மோத்தை மாற்றி என்பிபி என்ற ஒரு பேர்ல இன்றைக்கு தமிழர் நிலத்தை கபலீகரம் செய்து முற்று முழுதாக தமிழனுடைய இருப்பையும் இனத்தையும் அழித்து ஒரு நாடு, ஒரு மக்கள், ஒரு மதம் என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு முனைஞ்சு கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இந்த தமிழின அழிப்பில சிங்களத்துக்கு மிக மிக பாரிய பங்களிப்பை செய்தவர்கள் இந்த ஜேவிபி என்ற கொலைகார கும்பல். இவர்கள் இன்றைக்கு எங்களை வடக்கு கிழக்கில கால் பதிச்சு இன்றைக்கு அவங்க பார்லமெண்ட் உறுப்பினராக வந்த அப்புறம் அவங்களுக்கு அந்த உள்ளூராட்சி சகோதரையும் கைப்பற்ற வேண்டிய ஒரு பெரிய திட்டம் இருக்குது. என்ற அந்த திட்டத்தை நிறைவேற்றினா தான் அவங்க வடக்கு கிழக்கில் குடியேற்றங்களையும் வடிவாக தங்கு தடையின்றி செய்யலாம். அதுக்காகத்தான் இவர்கள் களமிறங்கியிருக்காங்க. இவர்களால் இறக்கப்பட்டவர்கள் சுயேட்சை குழுக்கள். இந்த நீங்கள் ஒவ்வொரு தமிழனும் சிந்திக்க வேணும். ஏன்னா நல்லா உரைக்கு இந்த கிள்ளி பார்க்கணும், உங்களுக்கு உரைக்குதான்னு சொல்லி சூடு சுரணை ஏதாவது உரைக்கு கிள்ளி பார்த்துட்டு தமிழனா சிந்திச்சு இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோட சேர்ந்திருக்கிற 5 கட்சிகள் சேர்ந்திருக்க நினைக்கிறேன். 5 பேர் கட்சி சேர்ந்திருக்கலாம். அவைகள் சேர்ந்திருக்க இந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிச்சு இந்த வடக்கு கிழக்குல இந்த உள்ளாட்சி சபைகளை கைப்பற்றி எங்களோட இருப்பை தக்க வைக்கணும். இல்லை என்று சொன்னால் இந்த இனம் வேரோடு அழிகிறது என்பது உறுதி. என்ற அதற்கான திட்டத்தை அவனோட வகுத்துட்டான். அவன் இப்ப அகலக்கால் விரிச்சுட்டான். அவனுக்கு அந்த வடக்குல கொஞ்சம் துணிவு இப்ப அவன் கிழக்கு மாகாணத்தை நோக்கி மட்டக்களப்பை நோக்கி நகர்றான். என்ன திருவோணம் எல்லாம் முக்காவாசி அவங்க கையில தான் இருக்குது. இப்ப மட்டக்களப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறான். நீங்கள் ஒவ்வொரு தமிழனையும் நித்திர கொள்ளாமல் சிந்தித்து தன்மானம் உள்ள தமிழனா என்கிற தமிழ் கட்சி, அதாவது கஜேந்திரகுமார் தலைமையிலான கட்சிக்கு நீங்கள் வாக்களிச்சு எங்கட இருப்ப தக்க வைங்கன்று ஒவ்வொரு தமிழனையும் கேட்கிறேன். தாயத்தில் இருக்க உறவுகள் சொந்தங்களுக்கு வளர்ச்சி சொல்லுங்க. இது வரலாற்று கடமை. இதுல தவறு நீங்க சொன்னா நீங்கள் இருக்கிற இருப்பெல்லாம் அழிஞ்சு கடைசியா முட்டை அடிச்சு காவி எடுத்துக்கொண்டு புத்தஞ்சரணம் கச்சாமி தம்மாம் சரணம் கச்சாமி நிலவரம். நன்றி, வணக்கம். இந்த வேளையில் உறவுகள் தொடர்ந்து இணைந்திருக்கின்றார்கள். அடுத்தவரை இணைக்கின்றேன் ஆஸ்திரேலியாவிலிருந்து அறிவழகன். வணக்கம். வணக்கம் சுதனி, வணக்கம் சீட்டா நேரல், வணக்கம் ஐங்கரநேசன் அவர்களே. நான் ஒரு சின்ன குறிப்பு, மற்றது இப்படி சேர்ந்து கேட்கிறது உண்மையில நல்லம், அதை வரவேற்கிறோம். இப்ப இலங்கை முழு மக்களுக்குமே மாற்றம் தேவைன்னு சொன்னா அவர்களுக்கு தேவையான மாற்றத்தை எங்கள மக்கள்லயும் ஒரு சாரார் கொடுத்து விட்டார்கள். அதாவது ஜனாதிபதியும் 3/2 மேல இருந்த பாராளுமன்றம் போயிட்டுது. அதுக்கு பிறகு அவை உள்ளூராட்சியில ஆட்சி செலுத்த தேவையில்லைன்ற அந்த இதை நீங்கள் எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேணும். மற்றது எல்லாரும் சேர்ந்து இருக்கிற காட்சிக்கு வாக்களித்து ஒற்றுமையா இருந்து தொடர்ந்து எங்கட இருப்ப தக்க வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழி. அடித்தளத்தில இருந்து துவங்க வேணும் என்றும் என்னுடைய கருத்து. அதுக்கு மேலால உங்களுக்கு ஒரு கருத்து,
உங்களுக்கு மட்டுமில்லை, எல்லாருக்கும் எதிர்வினைய தூற்றுறவர்கள் சில நேரங்கள்ல வானொலியில கூட நிகழ்ச்சியில கேள்விகளை கேட்டு கூட தூற்றுறார்கள். அதுக்கு நேற்று இவர் சுவாஸ் அவர்களோட ஆஸ்திரேலியாவில நடத்தின ஒரு வானொலியில அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் கேட்கிற கேள்விகளை நீங்கள் ஒருக்கா சந்தர்ப்பம் கிடைச்சா கேட்டு அதற்கு மாற்று கருத்துக்களை இல்லாட்டி உண்மையான கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். போற்றுவதும் தூற்றுவதும் மனிதர் இயல்பு. தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும். அதுக்கு அந்த செய்தி போவோமே. இப்ப நீங்க என்னவென்றால் ஒருவர் யார் என்பதை அவருடைய ஒரு நாள் பொழுதில் அறிவதில்லை தானே அண்ணா. அவருடைய செயல்கள், அவருடைய நடை உடைகள் எல்லாவற்றையும் அவருடைய ஒரு வரலாறு இருக்கின்றது. அவர்கள் வாழ்ந்த வரலாறு, செயற்படுகள் எல்லாமே அடையாளம் காணும். ஆசிரியரா இருந்தவர் நேரம் பிள்ளையா போக மாட்டார் என்னுடைய அப்பா. எனவே சூழல் எங்கள் மண் பாதுகாக்கப்பட வேண்டும், எங்களுடைய சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற பயணங்களோடு பயணித்தவர்கள். நன்றி, நன்றி, வணக்கம். எனவே இந்த வேளையில் உறவுகளுடைய கருத்துக்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் பிரபா. வணக்கம் திரு அங்கர்நேசன் அவர்களே. அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த நல்ல ஒரு விடயம், இந்த தேர்தலுக்கான கூட்டு இல்லாம, கட்சிக்கான கூட்டணி இல்லாம கொள்ளைக்கான கூட்டாக இணைந்தது உண்மையில நல்லவர் இணைந்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த செய்தியை மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல வேண்டியதும், அங்கே ஒரு என்பிபியில ஒரு உறுப்பினர் கூட தெரிவு செய்யப்படாமல் இருப்பதும் தான் பார்க்கப்பட வேண்டிய வேலையை. ஒருவர் தெரிவு செய்யப்பட்டா கூட பொதுப்பட்டியலூடாக இன்னொரு 3 தெரிவு செய்யப்படுகிற சந்தர்ப்பம் இருக்கின்றது. அப்ப 4 உறுப்பினரை கொண்டு வந்தால் அந்த பிரதேசத்தில் அவர்கள் அந்த ஒட்டுக்குழுக்கள் செய்வது போல சில வேலைகளை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கின்றது. ஆகையால இந்த விடயத்தை மக்கள் மத்தியில நீங்க கடுமையாக எடுத்து செல்ல வேண்டும். நீங்கள் நிற்பது போல இந்த திரளுக்கு கூடவே பிரதமர், ஜனாதிபதி எல்லாம் களத்தில் இறங்கி நின்று பிரச்சாரங்கள்ல ஈடுபடுறத நீங்க பார்க்கும் பொழுது அவர்களுடைய முன்முனைப்பு எப்படி இருக்கின்றது தெரிகிறது. ஆகையால நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். உங்களுடைய கட்சி உறுப்பினர்களுக்கு சரி, மற்றவர்களுக்கும் சரி அந்த விடயத்தை கூறுங்கள். நாங்கள் கடுமையாக மக்கள் மத்தியில் சென்று வேலை செய்தால்தான் இதனை தடுக்க முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி பிரபா. இந்த வேளையில் நாங்கள் இப்பொழுது உறவுகளை எடுத்த அதைத் தொடர்ந்து நாங்கள் நிச்சயமாக புலம்பெயர்ந்த மக்களுக்கும் பெருங்கடமை உண்டு இந்த காலங்களில். ஏனென்றால் ஒவ்வொரு நிலத்தினுடைய ஆன்மாவை அவர்கள் இயக்குகின்ற சக்தியாக இருக்கின்றவர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள். நிச்சயமாக அவர்கள் ஒவ்வொருவரும் சொல்கின்ற செய்திகள் அங்கே வலுவான ஒரு கருத்தியலை கோலோச்சும். அங்கே நிறைவு தகவலோடு இப்பொழுது நாங்கள் திருப்போ ஆங்கிலேயர் அவர்களை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் என மீண்டும் உங்களுடைய நிறைவு தகவலை எடுத்து வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள் கேட்டீர்கள், உங்கள் கருத்துக்களை எடுத்து வாருங்கள். புலம்பெயர்ந்த மக்களுக்கு நீங்கள் சொல்கின்ற கருத்துக்களா? முதலாவது, பல இடங்களில் நாங்கள் ஏன் வாக்களித்தீர்கள் ஜேவிபிக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் என்று கேட்ட பொழுது அந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அவர்கள் உறவுகள் சொன்னதாக கூட பலர் எங்களுக்கு சொல்லி இருந்திருக்கிறார்கள். உண்மையில் அதை நான் எப்படி பார்த்தேன் என்று சொன்னால், நீங்கள் சொல்வது போல திட்டமிட்டு ஒரு வலையமைப்பு போன்ற உருவாக, அதாவது ஒரு தேசிய விடுதலை போராட்டம் என்கின்றது வெறுமனே ஆயுத போராட்டத்தை மௌனிக்கப்பட்டதுடன் அடங்கிவிடும் அல்ல. அது மக்களிடம் ஒரு நீர்புத்தாக நெருப்பாக இருக்கும். அது ஜனநாயக ரீதியிலே அந்த போராட்டம் தொடரும். ஆகவே அது கூட இருக்கக்கூடாது என்கின்றதற்காக ஒரு அரசாங்கத்தினுடைய புலனாய்வுத்துறையினுடைய வலை அமைப்பு எல்லா நாடுகளிலுமே தன்னுடைய அந்த கால்களை விரித்து வைத்து பல்வேறு வகையான சதிகளில் ஈடுபடும். அத்தகையவர்களிலும் இருப்பார்கள். அதற்கு அப்பால் புலம்பெயர்ந்த நாடுகளில் இன்று பெரும்பாலான சிங்கள மக்கள் இருக்கின்றார்களே. ஆகவே அவர்களினுடைய அரசு